ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வால்ட்ரிக்கை வச்சு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் டர்போ வால்ட்ரிக் அப்படி இல்லைன்னா சோசட் வால்ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பேப்ளேடு தான். பட் இந்த 3 பேப்ளேடை கம்பேர் பண்ணும்போது பவர் கம்மி. டெட் ஃபீனிக்ஸ் உண்மையிலே டர்போ சீரீஸில் ஹெவி பவரான பேப்ளேடு. ரிவே ஃபீனிக்ஸும் அது மாதிரி தான், அண்ட் டெட் ஹேடிஸும் அது மாதிரி தான். ஸோ இந்த 3மே பயங்கர பவரான பேப்ளேட். அண்ட் கம்பேர் பண்ணும்போது சோசட் வால்ட்ரிக்கு ஸ்டெமினா கம்மி, அதே நேரத்தில் நினச்ச மாதிரி சண்டை போட மாட்டான். பட் இவனை இந்த 3 பேப்ளேடையும் பஸ்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நான் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ நேரம் போக போகுது, எவ்வளோ நேரம் பஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்லாம் தெரியாது. வால்ட்ரிக்கை வச்சு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வால்ட்ரிக் அவேக்கன் ஆகலை. பஸ்ட் வேணுங்க எனக்கு பஸ்ட் பண்ணும், இந்த பவர்ஃபுல் பேப்ளேடை டிஃபீட் பண்ணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பஸ்ட் நடக்குமா தெரியல, பட் நான் பஸ்ட் பண்ணுற வரைக்கும் இந்த பேட்டில் நடக்கும், அது கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 3 பேப்ளேடோட சாவை பார்த்துட்டு தான் வால்ட்ரிக்கை வச்சு நம்ம சம்பவம் பண்ணுறோம், பஸ்ட் பண்ணுறோம். பண்ண முடியுமான்னு தெரியலை, பட் நடக்கிற வரைக்கும் பார்க்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வால்ட்ரிக்கை வச்சு பயங்கர பவர்ஃபுல்லாக லான்ச் பண்ணால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த லான்ச்சிங் டெக்னிக்கில் இவன் பஸ்ட் ஆகிறான், பஸ்ட் ஆக்க முடியுமாங்கிறதே தெரியலை. சரி, ஓகே, பார்க்கலாம் பேசிக்கிட்டு இருக்காம. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லான்ச்சரை மாட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிவே ஃபீனிக்ஸ் 3, 2, 1 ரெடி. லான்ச் பண்ணுவோமா? சென்டரில் இருந்து அடிக்கணும். ஓ, கமாண்ட்ரா ஃபஸ்ட் ஆகுமா? பஸ் ஆகலுங்க கைஸ். அவசரப்பட்டு சொல்லிட்டேனோ, பேட்டில் ரொம்ப லெங்க்தாக போகும். பட் பஸ் நடக்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன். போகிறா வால்ட்ரியாக், கமான் பஸ் ஃபினிஷ். ஹெவி ஹிட்டுங்க, கமான் வால்ட்ரியாக். ஷோ, நினச்ச மாதிரி நடக்கலையே. ஹெவி அட்டாக் அடித்தா நான் பஸ்ட்டு பண்ண முடியல கைஸ். பஸ்ட்டு ஷிட், டிஃபீட் பண்ணுறேன், நான் பஸ்ட்டு பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு பஸ்ட்டு தான் வேணும். 3, 2, 1 அடி. ஓ, பஸ்டா ஐயோ, கவுண்டர் அட்டாக் கொடுத்தான், பட் பவர் பத்தலை. ஷிட், பஸ்ட்டு ஷிட். ஸோ கைஸ், டிஸ்க்கு வந்து நினச்ச மாதிரி மூவ் ஆகலை. இன்னும் இங்கே வரணும், அப்போ தான் பஸ்ட் ஆகும். ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்துலாம் மூவ்மெண்ட்டு நடந்திருக்கு. ஹிட் அடிக்க மாட்டேங்கிறானே. கமாண்டா போடு. Next. Relaunch. பெஸ்ட் ஆகுமா? பெஸ்ட் டிஃபீட் பண்ணுறான், பஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். டிஸ்க் எங்கே வந்திருக்கு? ஐயோ, டிஸ்க் நகரவே இல்லைங்க. இதை எனக்கு நம்பிக்கையே போயிடும் போல். பஸ்ட்டு பண்ணுவானா பண்ண மாட்டானா? இனி அடுத்து பஸ்ட்டு பண்ணால் அவேக்கன் பண்ணாதான் நடக்கும் போல். 3, 2, 1 அடி. போகிறா பஸ்டா. கமான் வால்ட்ரியாக், டர்போ லான்ச்சு. பஸ்ட்டு அப்படியே அடிச்சிரு, பஸ்ட்டு பண்ணிடு. கமான் வால்ட்ரியாக், ஐ நீட் அ பஸ் ஃபினிஷ். ஒரு பஸ்ட்டு ஃபினிஷாக கொடுத்துட்டு போடா. கொடுக்க மாட்டான், நான் சொல்லலை. பாருங்களேன், அந்த டிஸ்க் இப்போ சென்டருக்கு வந்துருச்சு கைஸ். இன்னும் ஒரு 2, 3 லான்ச் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கன்ஃபார்மாக பஸ்ட் ஆயிரும். ஸோ பஸ்ட் பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். 3, 2, 1 அடி. இது கண்டிப்பாக பஸ்ட் ஆகாது. நான் அடிக்கவே இல்லை இல்லையா? வேஸ்ட். டோட்டலி வேஸ்ட். ஸோ கைஸ், இப்போ நான் இழுத்து விட போகிறேன். பயங்கரமான வெறித்தனமாக லான்ச் விட போகிறேன்.
3, 2, 1, let it flip. Let it flip. போடுறா. Come on, Valdriak. பஸ்ஸை குர்ரா. ஆனால் அவ்வளோ அடி அடிச்சும் ஃபினிக்ஸ் பஸ்டே ஆகலையே. ரிவைவ் ஃபினிக்ஸ் உண்மையிலே நான் தான் சொன்னேன்ங்க, டர்போ பேபிளிட்ஸ்லேயே பவர்ஃபுல் ரிவைவ் ஃபினிக்ஸ், டெட் ஃபினிக்ஸ் அண்ட் டெட் ஹெடிஸ். ஃபஸ்ட்டு ஆகலை, டிஃபீட்டும் ஆகலை. பாருங்கள், டிஸ்க்கு கூட வரல. ஸோ கைஸ் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடுச்சு. இனி எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த பேபிளோட வச்சு ட்ரை பண்ணுவோம். அடுத்து டெட் ஹேடிஸ் எடுப்போம். டெட் ஹேடிஸை பஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3, 2, 1, let it. ஆனால் 2 பேருமே அட்டாக் டைப் மாதிரி சண்டை போடுவாங்களே. வாய்ப்பு இல்லை. இன்னொரு தடவை லான்ச் விடுவோம். 3, 2, 1, let it. Come on, Valdriak, பஸ்டா. ஃபேஸ் டு ஃபேஸ் ஹிட்டு பார்த்தீங்களா? ஆனால் எவனும் பஸ்ஸில் ஆக மாட்டேங்கிறான். டிஃபீட் பண்ணுறான். இங்கே வருங்க, டிஸ்க்கு நகரவே இல்லை கைஸ், அப்படியே சென்டரில் இருக்கு. என்னடா இது? ஓடுறா தம்பி. ஸ்டேடியம் அவுட் பண்ண சொல்ல தம்பி, ஸ்டேடியம் அவுட் பண்ண சொல்ல. பஸ் டியூப் பண்ணுங்க. ஒன்று அபேஸ் ஆகணும், இல்லாட்டி நீ யாரும் செத்து தோறலாம். அந்த சந்தோஷத்தில் பஸ் நடந்துச்சுன்னு கிளம்பிடுவேன். போடு 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 போடு. பஸ்ட்டு பாருங்களா எவ்வளோ ஹெவி ஹிட் அட்டாக் பார்த்தீங்களா? டிஃபீட் பண்ணுறான், ஆனால் பஸ்ட் தான் பண்ண மாட்டேங்கிறான். இவ்வளோ ஹிட் அடிச்சுமே அந்த டிஸ்க்கு இத்துண்டு தான் நகர்ந்துருக்கு. தெரியுதா கைஸ்? ஒரே ஒரு கிளிக் தான் வந்திருக்கு. 2, 3, 4வது கிளிக்கில் தாண்டா பஸ்டே ஆகுது. 4 பேர் அடித்தா கூட அவனை பஸ்ட்டு பண்ண முடியுமான்னு தெரிலையே. 3, 2, 1, let it. லான்ச்சை விட்றோம், பஸ்ட்டு பண்ணுறோம், தெரிக்க விட்றோம், மாஸ் காட்டுறோம். ஓகேவா? கமான் டர்போ வால்ட்ரிக், யூ கேன் டூ திஸ். போறா போடு போடு போ. டே அடிடா. அவன் அடிக்க சொன்ன, இவன் அடிச்சது போயிட்டான். ஐயோ. ஸோ ரிவைவ் ஃபீனிக்ஸ் கிட்ட கூட கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. டெட் ஹேடிஸ் கிட்ட சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபுல்லாக மெட்டல் கோட்டிங்க மேலே இருக்குது. செம்ம பவர்ஃபுல்லு. 3, 2, 1, அடி. டர்போ பிளேஸ் ஆக்டிவேட் பண்ணேன் நான். ரைட்டு, அப்படி இருக்கு என் லான்ச்சிங்கு. ஸ்பார்க்கிங் லான்ச்சர்னா இந்நேரம் கதையே வேறு. நம்ம ஸ்பார்க்கிங் லான்ச்சரில் உசுரை கொடுத்து எடுத்து விட்டு பவரை ஏற்றிருப்போம். பட் இது டிபி லான்ச்சர் ஆயிடுச்சு. 3, 2, 1, let it flip. போடுறா. கமான் வால்ட்ரியாக், உங்ககிட்ட பவர் இருக்குது, அதை தவறா. என்ன பஸ்டா. ஐயோ, என்னால முடியலையே. 3, 2, 1, let it. விருட வந்து அவன் அங்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ முடியல கைஸ். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிங்க, இவங்க எல்லாம் டர்போஸில் பயங்கர பெரிய ஆள், ஒன்றுமே பண்ண முடியாது. வால்ட்ரிக் ஹீரோவோட பேப்ளேட் தான், பட் இவங்க வேற மாதிரி. 3, 2, 1, let it. சூப்பரா. அப்படிதான்டா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அவன் தட்டி விட்டா அவன் விழுந்துட்டான். நல்லா வருவீங்கடா. என்னால் முடியல. அடுத்து இனி எத்தனை லான்ச்சு விட்டாலும் ஜெயிக்குமாங்கிற நம்பிக்கையே இல்லைங்க எனக்கு. இனி இது அவேக்கன் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட சுயரூபம் தெரியும். அவேக்கன் பண்ணால் மின்னல் வேகத்தில் சுற்றுவான். அப்போ பேப்ளெட்டை போட்டு மொத்துவான்னு நினைக்கிறேன், தெரில. பஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஹிட்டு. ஒரு பஸ்ட்டு ஷிட்டு வராது, வாய்ப்பு இல்லை. அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்.
அவனும் பஸ்ட் ஆக மாட்டேங்கிறான், ஆப்போனண்ட்டையும் பஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ டிஸ்க்கு 1 இன்ச் நகரில் அப்படியே இருக்குது. ஸோ கைஸ், இதுவும் நமக்கு தோல்வியாக தான் முடிஞ்சிச்சு. இருக்கையிலே பவர்ஃபுல் டெட் ஃபீனிக்ஸு. சத்தியமாக சொல்கிறேன், இதையும் பஸ்ட் பண்ண முடியாது. லான்ச் பண்ணலாம், பட் இருந்தாலும் நான் நம்பிக்கை இல்லை. அவேக்கனா பஸ்ட் பண்ணு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை அவேக்கன் பண்ணால் பஸ்ட் பண்ண முடியுமா? அவேக்கனாச்சா பவர் கிடைக்குமா அப்படிங்கிற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வர வீடியோஸில் இதை அவேக்கன் பண்ணுற தனி ஒரு வீடியோவே போட்டுருவோம். அவேக்கன் ஆனால் பவர் கிடைக்குமா கைஸ்? ஆனால் ஸ்டெமினா இருக்காதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும், பட் பவர் கிடச்சி பஸ்ட் பண்ணுவானாங்கிறதும் தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவேக்கன் பண்ணலாமா வேணாமாங்கிறத. அப்படி பண்ணுட்டுருச்சுன்னா கீழே அவேக்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவன் ஆங்கிள் மாத்துறான். ஓ கமாண்டா, பஸ்ட்டு வால்ட்ரியா கொண்டால முடியும், பஸ்ட் பண்ணிரு. டிஃபீட் பண்ணிட்டான். டிஸ்க் எப்படி வந்திருக்கு? டிஸ்க் 1 இன்ச் நகர்ந்துருக்கு. ஐ மீன் கொஞ்சோண்டு நகர்ந்துருக்கு. ஸோ எனக்கு ஏதோ நம்பிக்கை வந்துருச்சு, இவன் பஸ்ட் பண்ணுறதுக்கு வழி கிடச்சிருச்சுங்கிற மாதிரி தோணுது. லான்ச் பண்ணுவோம். ஆங்கிள் மாத்துறேன்டா. ஸ்டார்டிங்கில் வந்துச்சா? ரீலான்ச் 3, 2, 1 லடி. அடி சொல்லி அடி. போடுற ஆங்கிள் தான் கைஸ். ஆங்கிள் கரெக்டாக வச்சோம்னா பஸ்ட் பண்ண முடியும். நான் ஆங்கிள் கற்றுக்கணும். வால்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு தனி ஆங்கிள் இருக்கு. கொஞ்சம் ஸ்லைடில் விடணும். ஐ மீன் சரிச்ச மாணிக்கு விடணும். டில்ட்டு பண்ணி இந்த போடுறேன். ஹிட்டா போற கமால் வால்ட்ரியாக். அட வால்ட்ரியாக்கு டிஃபீட் பண்றான், பட் பஸ்ட் பண்ணலையே. செம ஹிட்டு கைஸ், பக்காவான ஹிட்டு. ஸ்டேடியம் அவுட் ஆயிடுச்சு. பட் நான் அதை கேட்டேன்னா, நான் உங்ககிட்ட அதை கேட்டேன்னா, பஸ்டங்கடா, பஸ்ட குர்றா. 3, 2, 1 அடிச்சு. ஓ எகெயின் ஸ்டேடியம் அவுட்டு. அட்டாக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ஆங்கிளில் விட்டனால. பட் என்ன பஸ்ட்டு தான் வரல. ஸோ இன்னும் ட்ரை பண்ணுவோம். பஸ்ட்டு வருங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். உங்களை நான் இப்போ வரேன். டிஸ்க் சென்டருக்கு வந்துருங்க. நில்லுங்க. வால்ட்ரிக்கை ஃபஸ்ட்டு விட்டேன். ரிவைவ் செகண்ட் விட்டா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா? இது வரைக்கும் நான் வால்ட்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு, ஐ மீன் வால்ட்ரிக்கை தான் செகண்ட் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வால்ட்ரிக்கை ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறேன். கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். இதான்டா, வேறு வழி இல்லைடா, எனக்கு ஆப்ஷனே இல்லைடா. ஸோ வால்ட்ரிக் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 ரெடி. போடுற கமான் வால்ட்ரியாக். என்ன வால்ட்ரிக் சீர்வான்னு பார்த்தா ஃபினிக்ஸ் சீரிக்கிட்டு இருக்கான். ஆடப்பா நாடப்பா, என்னங்க இது? டிஸ்கி சென்டருக்கு வந்திருக்கு. சென்டருக்குலாம் வரல, இத்தினோண்டு நகர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னொரு தடவை லான்ச் பண்ணுவோம். பஸ்ட்டு பண்ணாதான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ அது வரைக்கும் முடியுமா? பேப்லேட் தவிர பாக்கி இருக்க எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு.
கமான் வால்ட்ரிக், நான் உன்னை இன்னும் வேகமாக விட போகிறேன்டா. 3 2 1 லெட் இட் ஃபிளிப். வேகத்தை ஏற்றலாம், ஸ்பீடை கூட்டலாம், 2 1 தானோ. 3 2 1 லெட் இட் ஃபிளிப். ஆர்மர் பறந்துருச்சு கைஸ். கமான் வால்ட்ரிக், பஸ்ட். என்ன கைஸ் இது, எவ்வளோ லான்ச் விட்டோம்? சென்டருக்கு இப்போ தான் வந்திருக்கு. என்னடா இது, என்னடா பஸ்ட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது பஸ்ட் ஆக மாட்டேங்குது. நான் இந்த சேலஞ்சில் தோத்துட்டேன். 3 2 1 அடிச்சு. Three, two, one, ready? So guys, இந்த பேட்டில் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணாலுமே இந்த 3 பேரை வால்ட்ரிக்கால சத்தியமாக பஸ்ட் பண்ணவும் முடியாது, டிஃபீட் பண்ணவும் முடியாது பெருசாக. ஸோ ஹீ இஸ் தி டர்போ பேப்ளேட்ஸில் இவங்க தான் டான்னு சொல்லலாம். இப்போ இங்கே தான் டானு மெயினான பேப்ளேட்ஸ். ஸோ கைஸ், அவேக்கன் பண்ணி இந்த சண்டையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுமா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த பேட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததை தாண்டி வருத்தமாக தான் இருக்குது. காரணம், நான் பஸ்ட்டு பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பட் ஒருத்தனை கூட பஸ்ட்டு பண்ணல. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ எனிவேஸ், லான்ச்சிங் பவரை ஏற்றிட்டு லான்ச்சரை மாற்றிட்டு வால்ட்ரிக்கோட புது அவேக்கனிங்கை பார்த்துட்டதுக்கப்புறமா இவனை ஃபஸ்ட்டு பண்ண முடியுமான்னு தெரில. பட் பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோ வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு புது வகையான பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சியோ நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கம்ப்ளீட் பை டெவலப்மெண்ட் டாடா கைஸ். அண்ட் வால்ட்ரிக் ஃபேன்ஸ்லாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. என்னத்தை லைக் பண்ண, வால்ட்ரிக்கு லைக் பண்ணுற மாதிரியா பண்ணி வச்சுருக்கான். எனிவேஸ், அவேக்கன் ஆன பிறகு பார்க்கலாம்.